ஹைடா நமசிவாய. அதாவது வந்து மகான்கள் வந்து தன்னுடைய உண்மையான இயல்புகளை வந்து வெளிக்காட்டிக் கொள்றதுக்கு விரும்புறதில்லை. ஏனெண்டா இப்போ வந்து உண்மையான இயல்பு வெளிப்படுத்தும் போது அவங்க கிட்ட வந்து நம்மளை இழுக்க முடியாது இல்லையா. இப்போ வந்து அவங்க ஒரு கடவுள் அப்படின்னு வச்சுக்கிட்டு அவங்க கடவுள் தன்மையை வெளிப்படுத்தும் போது நம்மளால அவங்க கிட்ட நெருங்க முடியாது. இதுவே அவங்க வந்து ஒவ்வொருத்தரோட பாவத்துக்கு ஏற்ற மாதிரி தங்களை மாற்றும் போது நாம் வந்து அவங்கள வந்து ரசிப்போம். இப்போ வந்து ஒருத்தங்க நம்மளை மாதிரியே நம்ம பாவத்துக்கு இறங்கி வரும்போது நாங்கள் அவங்க கூட நம்மளால ஈஸியாக அட்டாச் ஆகி பழக முடியும் இல்லையா. ஸோ வந்து இப்போ அம்மா வந்து குழந்தைகளை பார்க்கும்போது குழந்தைகளா மாதிரி அவங்க கூட விளையாடுவாங்க. அதே மாதிரி ஒவ்வொருத்தர் பாவத்துக்கு ஏற்ற மாதிரி வயசு போனவங்க அப்படின்னா அவங்களோட தன்மைக்கு இறங்குவாங்க, அப்படி ஒவ்வொருத்தர் தன்மைக்கு இறங்குவாங்க. ஸோ வந்து இப்போ மகான்கள் வந்து அப்படி தான் இருக்கிறாங்க. ஏனெண்டா நம்மளுடைய மனம் வந்து ஒருமுகப்படணும். ஸோ வந்து ஒரு எண்ணத்தில் குவியும் போது தான் மனம் ஒருமுகப்படும். ஸோ வந்து அந்த எண்ணம் வந்து இறைவனுடைய எண்ணமாக தான் இருக்கணும். இப்போ இறை சிந்தனை தான் தியானம் அப்படின்னா இப்போ வந்து அம்மா வந்து குழந்தைத்தன்மை வெளிப்படுத்தும் போது நாங்கள் வந்து அவங்கள ரசிப்போம் இல்லையா. ஸோ ரசிக்கும் போது நம்மளுடைய எண்ணம் எல்லாம் வந்து அவங்க அந்த டைம் வந்து அவங்க மேலே போகிறபடியாக அது வந்து தியானம். ஸோ அதால் தான் மனதை ஒருமுகப்படுத்துறதுக்காக வந்து அவங்க வந்து அப்படியான விளையாட்டுத்தனமான விஷயங்களை வந்து செய்கிறாங்க. அடுத்தது வந்து மகான்கள் ஒரு விஷயம் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அது நம்மளுடைய நல்லதுக்காகவும் மற்றது வந்து அவங்க பக்கம் நம்மளை இழுக்கிறதுக்காகவும். ஏன்னா நம்ம அவங்கள பக்கம் நம்மளை இழுத்தா மட்டும்தான் நாங்கள் வந்து கடவுளை அடைய முடியும். ஸோ வந்து பக்தர்கள் அன்பில் மூழ்க அந்த மகான்கள் அன்பில் மூழ்க என்ன நடக்கும்னா மகான்கள் வந்து அதுக்கு பிறகு தான் அவங்கள வந்து அந்த ஒழுக்கப்படுத்துவாங்க. இப்போ வந்து அவங்க பண்ணுற சின்ன சின்ன தப்பை கூட உள்ளுக்கு இருந்து கைட் பண்ணி அவங்கள திருத்துவாங்க. ஸோ அதால் தான் இப்போ நமக்கு பிடிச்சவங்க நம்ம எதை சொன்னாலும் அவங்க செய்வோம் இல்லையாடா. ஸோ அதே மாதிரி தான் இப்போ மகான்களை நம்மளுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா ஏன்னா அவங்க பக்கம் அவங்க தன்னை இழுத்து அன்பை கொடுத்து என்ன நடக்கும்டா அவங்க என்ன சொன்னாலும் சரி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ற நிலைமைக்கு. ஏன்னா அன்பு இருந்தால் அவங்க கண்டிப்பாக அவங்க என்ன சொன்னாலும் செய்வோம் தானே. ஸோ அதால் அந்த அன்பை கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க வந்து ஒழுக்கப்படுத்தி கடவுளை அடைய செய்கிறாங்க. கடவுளை உணர்கிற தன்மைக்கு நம்மளை அப்போ தான் கொண்டு வருவாங்க. அடுத்தது வந்து திருடனை பிடிக்கிறதுக்கு எப்படி காவலர்கள் திருடனை மாதிரி வேடம் போடுறாங்களோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த திருட்டு மனதை வந்து கடவுளை நோக்கி செலுத்துறதுக்காக அம்மாவும் அதாவது மகான்களும் நம்மளை போல வந்து வேடம் போட்டிருக்காங்க. நம்மளுக்குள்ளேயே அவங்களும் ஒரு ஆளாக வந்து திருடன் மாதிரியே வேடம் போட்டிருக்காங்க. இப்போ வந்து நம்முடைய மனம் வந்து நிறைய இடங்களுக்கு போகும் இல்லையாடா. இப்போ வந்து நார்மலாகவே நம்ம நிறைய பேருடைய கதைகள் கேட்கும்போது நம்முடைய மனம் குழம்பும். ஸோ மற்றவங்க பேசும்போது ஹர்ட் பண்ணும்போது மனம் வந்து எப்போவுமே குழம்பிக்கிட்டு இருக்கு தான் இதாயிருக்கும். ஸோ வந்து அந்த மனம் குழம்பினாலும் சரி அந்த மனசை திருப்பி இழுத்துக்கிட்டு கடவுள்கிட்ட கொண்டு வரதுக்கு மகான்களால் மட்டும்தான் முடியும், சத்குருக்களால் மட்டும்தான் முடியும். ஸோ அந்த சத்குரு மகான்கள்லாம் ஒன்று தாண்டா. ஸோ அவங்களால மட்டும்தான் முடியும். ஏன்னா அவங்களால மட்டும்தான் மனதை ஒரு கட்டுக்குள்ளே கொண்டு வந்து ஒருமுகப்படுத்தி இறைவனை நோக்கி பயணிக்க வைக்க முடியும். ஸோ வந்து கண்டிப்பாக இறைவனை அடைய செய்கிறதுல மகான்கள் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவை. ஸோ வந்து இதோட ஃபுல் வீடியோ வந்து அமிர்த புன்னகை அப்படிங்கிற யூடியூப் சேனல் பிளேலிஸ்ட்டில் இருக்குடா, போய் பாருங்கள். நமசிவாய. வாழ்க வளமுடன்.